நான் எப்போதும் வந்து இந்த முட்டைக்கோஸ் சீவும்போது மட்டும் வந்து இந்த மாதிரி காய் சீவி யூஸ் பண்ணிக்கிறது. பஜ்ஜியெல்லாம் சீவோம்ல வாழைக்காயெல்லாம் அந்த காய் சீவி வந்து யூஸ் பண்ணிக்கிறது. கத்தியிலயோ அல்லது அருவாமனையிலயோ கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவ்வளோ சன்னமா வந்து எனக்கு கட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் 2ஆ கட் பண்ணிவிட்டு இதில் சீவும்போது பார்த்திங்க அப்படின்னா, நல்லா நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக வந்துடும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட வந்து காய் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. சீக்கிரமாக சீவி எடுத்துடலாம். 2ஆ மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் சீவி எடுத்துடலாம். இது வந்து ரைஸுக்கு, முட்டைக்கோஸ் பொரியலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ரேஷன் கடையிலேருந்து வாங்கின கோதுமை வந்து நல்லா காய வச்சு தண்ணியில் போட்டு அலசி காய வச்சுட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த கோதுமை மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சளிச்ச கோதுமை மாவு வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டேங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வந்து கோதுமை மாவு வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி உப்பு சேர்த்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு அதிக நாள் இப்போ நான்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஒருக்கா தான் பூரி சப்பாத்தியெல்லாம் சுடுவேன். டெய்லியெல்லாம் சுட மாட்டேன். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.